ஏ அப்பா, ஒரே வேலை. இந்த நாத்தனாக்காரி எல்லாம் நல்லா பழி வாங்கியாச்சு. இனி நம்ம கொஞ்ச நேரம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான்ப்பா. அண்ணி, நீங்க தான் என் மூஞ்சி மேல அந்த சுடு தண்ணியை ஊத்துனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க, பொறுத்திருந்து. என்னையவே ரொம்ப கோவப்படுத்திட்டீங்க நீங்க. இதுக்கு நான் மட்டும் ஏதாச்சும் பண்ணேன்னா சரிப்பட்டு வராது. எங்கள் அம்மாவையும் நான் சேர்த்திக்கிறேன் அண்ணி. அப்போ தான் தெரியும் உங்களை எப்படி மென்டல் ஆக்க போகிறோன்னு. தூங்குங்க தூங்குங்க, இப்போ தான் உங்களால் தூங்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தோம். உங்களுக்கு தூக்கம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன மவளே, சொல்லு. இருங்க, உட்காந்துக்கிறேன். எம்மா, என் மேலே சுடுதண்ணி கொட்டினது, அப்புறம் உங்கள் மேலே அந்த பவுலை தூக்கி வீசினது எல்லாமே இந்த அண்ணியோட பிளான் தான்மா. என்ன மவளே சொல்ற? ஆமாம்மா, நீங்கள் தானே இன்னொரு ஹாலில் அந்த கேமரா மாட்டிருக்கேன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரே டவுட்டாக இருந்துச்சு. எப்படின்னா நம்ம பாட்டுக்கு சும்மா படுத்துட்டு இருப்போம், நம்ம மேலே வந்து சுடுதண்ணி தன்னால் உழுகுமான்னு டவுட்டாக இருந்துச்சு. அதனால் அந்த கேமராவை செக் பண்ணி பார்த்தேன். அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது அண்ணியோட பிளான்னு. ஆமாட்டி, அது எப்படி டீ தன்னால நீ பாட்டுக்கு படுத்துட்டு இருப்ப, உன் மேல வந்து சுடு தண்ணி எல்லாம் தன்னாலேயே உழுகும். அதுக்கு என்ன டீ இப்ப பண்றது? அதுக்குதாம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து அண்ணி ஏதாச்சும் நல்ல பலமா பழி வாங்கணும்மா. எனக்கு பழி வாங்கலாம் தெரியாதே மக்கா. நீ தானம்மா ஏதாச்சும் பிளான் போடுவ, நீ தாம்மா ஏதாச்சும் சொல்லணும். நான் அது நீ எதை சொன்னேன்னா அது பண்ணி நான் கேட்டுக்கிறேன். என்ன? சரிம்மா. எம்மா, நீங்கள் அண்ணி வந்ததுக்கப்புறம் எந்த வேலையும் நீங்கள் சொல்லலைங்கள, அவங்க போக்கில் விட்டுட்டீங்கள. அதனால் இப்போ அந்த வேலையெல்லாம் முடிங்க. அதுக்கப்புறம்னா ஒரு சில சம்பிரதாயம் சொல்லி அண்ணியை நல்லா மெண்டலாக வைங்க. ஆமா டீ, நீ சொல்றதும் என்னமோ உண்மைதான். சரி, நீ சொல்ற பிளானை ஒரு வாட்டி நம்மளும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டா பார்ப்போமே. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். இதை நம்ம நாளையிலேருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுருவோம். சரி டீ. சரி, மூஞ்சியை கொஞ்சம் சந்தோஷமா வை. சரி டீ, இரு வைக்கிறேன். எம்மா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். அண்ணியே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டும். சரி டீ. ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளான். சும்மா எனக்கு ஒரு நல்ல ஐடியா மைண்டில் பாப்பப் ஆயிருக்கு. என்ன டீ அது? நான் ஏம்மா அண்ணியை பேய் மாதிரி வேஷம் போட்டு பயமுடுத்தக்கூடாது? நல்ல ஐடியா. சரிம்மா, இப்போவே நான் போய் பேய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிட்டி மக்கா, சீக்கிரம். அவ எந்திரிச்சிட போறா. சரிம்மா, நான் சீக்கிரம் போயிட்டு வரேன். சரிட்டி, போயிட்டு வா. காசு எதுவும் இருக்கா? நான் தரணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்கிட்டயே காசு இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படி இல்லாட்டி நான் பக்கஜாக்கா கிட்ட கேட்டுக்கிறேம்மா. சரிட்டி, போ. நல்லா இருக்கு இன்னைக்கு என் மருமகளுக்கு. சரி, பேய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அம்மா மேலே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். முன் வாசல் வழியாக கண்டுபிடிச்சிருவாங்க, பின் வாசல் வழியாக ஓடி வந்துடுவோம். ஏ அம்மா, பேய் நான் தான் பேய், உன்னை கடிச்சு சாப்பிட போறேன். ஐயோ பேய் வேண்டாம், இது பண்ணாத. என்னம்மா பயந்துட்டீங்க? நான் தாம்மா பேய் மாதிரி வேஷம் போட்டு வந்தேன். இதுவும் கூட தெரியலையாம்மா? ஏன் மக்கா, ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன் டி. உன் அன்னிகாரி எல்லாம் நல்லா பயந்துருவாட்டி. அவ்வளவுதான், இன்னைக்கு உன் அன்னிகாரி பயந்தே சாக போறாட்டி. அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. சரிம்மா, இதை நான் கொண்டு போய் என் ரூம்ல ஒளிச்சு வைக்கிறேம்மா. நாளையிலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம ஆட்டத்தை. சரிட்டி. எம்மா, இந்த பிளான் நான் மட்டும் பண்ண போறது இல்ல, நீங்களும் தான் பண்ண போறீங்க. என்ன டி சொல்ற? நானா? ஆமாம்மா, நான் இன்னொரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், இருங்க எடுத்து தரேன். சரிம்மா, நான் கொண்டு போய் வைக்கிறேன் உள்ள. அம்மா, பார்த்தாலே பயமா இருக்கே.